ஒரு பையன் பக்கத்துல முதல்ல உட்கார வச்சுக்கிட்டு அதோட வாய்க்குள்ள போயிட்டு தூங்கிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறது அவங்க அம்மா வந்து பார்த்து பயந்து போயிட்டு கத்துவாங்க. முதலியோட வாய்க்குள்ள போயிட்டு தூங்கிட்டு இருக்கே, அது ஒன்று முழுங்கிருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா அந்த பையனை வந்துட்டு இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான முதல்ல தான், எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்னா கூட அவங்க அம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க. இந்த முதல்ல ஒரு நாள் பாத்ரூம்ல உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த முதலையால பாடவும் முடியும், பேசவும் முடியும். இந்த வீட்டுல இந்த முதல்ல மட்டும் தான் தனியா இருக்கும். அப்பதான் வந்துட்டு ஒரு ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வருவாங்க. ஆரம்பத்துல இந்த பையன் மட்டும் தான் அந்த முதலை கூட ஃப்ரெண்டா இருப்பான். அவங்க அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா அவங்க அம்மா கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கூட நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சமையல்லாம் ஒன்னா செய்யறாங்க. இப்போ இவங்க அம்மாவும் அந்த முதலையும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அடுத்ததா அப்பா வருவாரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இந்த முதலையை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு காம்படிஷன் நடக்கும். ஆனா அந்த காம்படிஷன்ல அவங்க அப்பா தான் ஜெயிப்பாரு. முதல்ல விட்டு கொடுத்துரும். இப்போ இந்த முதல்ல இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த முதலையை ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாமே நல்லா போயிட்டே இருக்கும் போது தான் அனிமல் வெல்ஃபேர்ல இருந்து இந்த முதலையை வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. முதலையை வீட்டுல வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருவாங்க. கடைசியில இந்த குடும்பம் வந்துட்டு கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டதுக்கு அப்புறமா அந்த கேஸ்லயே இவங்க ஜெயிச்சு கடைசியில வந்துட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருவாங்க.